திட்டத்தில் 2017ஆம் ஆண்டு முதல் கட்டமாக ஒதுக்கப்பட்ட 100 கோடி ரூபாயில் பணிகளை செய்யாமல் ஊழல் முறைகேடு செய்துவிட்டார்கள். அடுத்து 400 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து அதையும் ஊழல் முறைகேடு செய்ய முயற்சித்து வருகிறார்கள். விவசாயிகள் கொண்ட குழு அமைத்து ஊழல் முறைகேடின்றி இந்த பணிகளை நிறைவேற்றும் வரையிலும் 400 கோடிக்கான பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஆளுநரை நேரில் சந்தித்து வலியுறுத்தி புகார் மனு கொடுத்தோம். அதனைத் தொடர்ந்து அப்பணிகள் முழுமைக்கும் தடை விதிக்கப்பட்டது. தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறைக்கென்று கூடுதல் சிறப்பு செயலாளராக பாலாஜி IAS அவர்களை நியமனம் செய்து குடிமராமத்து திட்டங்களை அவர் நேரடி பார்வையில் மாவட்டங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் விவசாயிகள் கொண்ட குழு அமைத்து ஊழல் முறைகேடு இல்லாமல் குடிமராமத்து பணி நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு 2019இல் காலங்கடந்து குடிமராமத்து திட்டத்திற்கும் தூர்வாரும் பணிகளுக்கும் சிறப்பு நிதிகளை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்தாலும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணிகளில் 40% பணிகளை விவசாயிகள் கொண்ட குழு அமைத்து வெளிப்படைத்தன்மையோடு விவசாயிகள் அனைவருக்கும் பணிகள் குறித்தான விவரங்களை தெரிவித்து தமிழகம் முழுமையிலும் ஒரே நேரத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் நேரடி பார்வையில் குடிமராமத்து திட்டத்தை சிறப்புடன் நிறைவேற்றியிருக்கிறார் பாலாஜி IAS அவர்கள். ஆனால் அப்படி சிறப்புடன் நிறைவேற்றப்பட்ட பாலாஜி IAS அவர்கள் திடீரென அதிரடியாக மத்திய அரசு பணிக்கு கடந்த 12ஆம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்குது. நேர்மையாக கண்டிப்புடன் செயல்படும் பாலாஜி போன்ற அதிகாரிகள் மத்திய அரசு பணிகளுக்கு மாற்றம் செய்யப்படுவது தமிழகத்தின் வளர்ச்சியை தடை செய்யும். எனவே இது குறித்து இவரது பணிமாறுதல் குறித்து தமிழக முதலமைச்சர் வெளிப்படையாக தமிழக விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஊழல் முறைகேடு இல்லாமல் மீதம் நிலுவையில் இருக்கிற 60% பணிகளை வரும் பிப்ரவரி மாதம் துவங்கி முடிப்பதற்கான வகையில் உறுதிப்படுத்தி இருக்கிறார் பாலாஜி. அதனை தமிழக முதலமைச்சர் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த பணிகள் முழுமையும் செயல்படுவதற்கு விவசாயிகள் கோரிக்கைகளை பெற்று நேரடியாக ஊழல் முறைகேடு செய்யாமல் இந்த பணிகள் நிறைவேற்றுவதை முதலமைச்சர் உறுதிப்படுத்த வேண்டும். பணியில் மிக சிறப்பாக கண்டிப்புடன் பணியாற்றுகிற IAS அலுவலர்கள் பணிமாறுதல் பெற்று மத்திய அரசுக்கு செல்வதை தடுத்து நிறுத்தும் வகையில் உரிய பணி பாதுகாப்பும் அவர்களை ஊக்கப்படுத்தும் நடவடிக்கைகளை தமிழக முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். காவிரி டெல்டாவில் பாசன பகுதிகளில் செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர், உதவி பொறியாளர்கள் பணியிடம் பெரும்பகுதி காலியாக இருக்கிறது. இதனால் தண்ணீரை பகிர்ந்தளிப்பதிலும் வெள்ள நீரை வடிய செய்வதிலும் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும். கரைக்காவலர்கள், பணி மேற்பார்வையாளர்கள் முற்றிலும் காலியாக இருக்கிறது. பணியாற்றக்கூடிய பலர் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியும் இதுவரையிலும் அவர்கள் நிரந்தரப்படுத்தப்படவில்லை. எனவே அவர்களுடைய பணி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது தேவையான அளவிற்கு கரைக்காவலர்கள் நியமிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் பொதுப்பணித்துறைக்கு தனி துறையை வனத்துறை போன்று தன்னாட்சி அதிகாரம் கொண்டு உருவாக்கப்பட வேண்டும். அந்த துறைக்கு தனி அமைச்சரை நியமனம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். தமிழகத்தில் பாசனத்தை உறுதிப்படுத்த தமிழக முதலமைச்சர் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படும் அதிகாரிகளை பணியமர்த்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.